குஜராத் ஃபேமஸ் ரெசிபி லப்சி பார்க்குறோம். நல்லா இருக்கும். வீட்டில் இருக்க பொருள்கள் தான். ஈவினிங் டைம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் காஞ்சிக்கிறட்டும். ஒரு 10 செகண்ட் ஆகவும் நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை பூரா அப்படியே துருவி போட்டுக்கிறலாம். இது ஒரு 10 செகண்ட் ஃப்ரை ஆனால் போதும். இடையில க்ரன்ச்சியாக கடிபடையில் நல்லாயிருக்கும். கோல்டு கலர் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த மிச்சமான நெய்யில் 1/2 கப் சம்பா ரவை கடைகளில் கிடைக்கிறதா வாங்கி அப்படியே இது பண்ணுறேன். இது ஒரு 10-20 செகண்ட்லேயே அந்த நெய் சூடாக இருக்கிறதுனால, பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால அப்படியே ஒயிட்டாக ஆயிரும். அந்த கலர் மாதிரி ப்ரௌன் மாதிரி அப்படியேவும் இந்த கலர் வந்துடும். பொரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ அங்கிட்ட அது இது பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம 4 கப் இதில் தான் நான் 1/2 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்தேன். அதே கப்பில் 4 கப் தண்ணி. நல்ல குழைவாக வேணும்னா நீங்கள் 5 கப் கூட ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போது இதை ஒரு 1 பார்ட் ரெசிபி தான் இது. அப்படியே கொதிக்கவும் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில், பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். 4 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மு வச்சு எடுத்துட வேண்டியதான். ஆவி வரவும் அப்படியேவும் விசில் போட்டால் தான் உடனே அது ரிலீஸ் ஆகி வரும். அந்த பட்டன் ஓப்பன் பண்ணி கிண்டி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு, மசியுது அப்படியே. இதுக்கு 1 கப் வெல்லம் போடலாம். 1/2 கப் சம்பா ரவைக்கு நான் 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன், இனிப்பு திகட்டாமல் இருக்கணும்னு. 1 கப் வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் போடணுன்னா போடுங்க, உங்கள் ஆப்ஷன் தான். 3/4 கப்பும் போடலாம், 1 கப்பும் போடலாம், எதுனாலும் போட்டுக்கோங்க. இது திகட்டாது, கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கரலாம். இது இப்படி இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டே இப்போ வருது, அப்படியே திரண்டு வரும். அதுதான் பதம். அதில் இருக்கிற நெய்யெலாம் கொஞ்சம் நல்ல வேக சேர்ந்து வந்துடும் அப்படியேவும். இது ஃபுட் கலர் நான் போட்டிருக்கேன், ப்ரௌன் கலர். நீங்கள் போடாதீங்க, இது ஆப்ஷனல் தான். நான் வீடியோக்காக மட்டும்தான் போடுறேன். நான் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது பார்க்குறதுக்கு வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 ஏலக்காயை விதையை மட்டும் நுணுக்கி போட்டிருக்கேன். அது டேஸ்ட் நல்லா வரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நல்லா அப்படியே திரண்டு அப்படியே ஒன்று போல் அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம திருப்பி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறலாம் நெய். இப்போ பாருங்கள், எல்லாம் உருண்டு திரண்டு வருது. இதுதான் பதம். விரதம் இல்லைன்னா எடுத்து டேஸ்ட் கூட பார்க்கலாம். சாமிக்கு படைக்கலைன்னா எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் கூட பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நட்ஸை மேலே தூக்கிறதுக்கு வச்சுருக்கேன். மேலே நட்ஸை தூவி அப்படியே பருமாறுங்க. இல்லைன்னா இப்படியும் கிண்ணத்தில் போட்டு திருப்பி எடுத்து அதில் திருப்பி நட்ஸு தூவி இப்படியும் பருமாறலாம். கரண்டியில் வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு. ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன்.